அற்புதமான ஆரம்பம், ஆனால் மெதுவான சறுக்கு. வீழ்ச்சி சத்தமாக வராது. ஞானம் இருந்தும் வழி மாறினான். சாலமோனின் மறைந்த வீழ்ச்சி. சாலமோன் ஞானம் பெற்றவன், தேவனிடத்தில் கேட்டு ஆலயம் கட்டியவன் தேவனுக்காக. ஆனால் இதயம் மெதுவாக தேவனை விட்டு விலகியது. வழிபாடு எல்லாம் சரி, ஆனால் விசுவாசம் பலவீனமாய் இருந்தது. ஆலயம் இருந்தது, பலி இருந்தது, ஆனால் கீழ்ப்படிதல் மெதுவாக குறைந்தது. தேவன் எச்சரித்தார். சாலமோன் அலட்சியம் செய்தான். ஒரு சிறிய சமரசம் பெரிய வீழ்ச்சிக்கான வாசல். அன்பு என்ற பெயரில் சறுக்கினான். அந்நிய ஸ்திரீகள், அந்நிய தெய்வங்கள். இதயம் பிடித்ததை இதயம் பின்தொடர்கிறது. முதலில் பொறுத்து கொண்டான், பின்னர் பழகினான். சமரசம் ஒரு நாள் ஆராதனையே மாற்றிவிடும். ஞானம் இருந்தாலும் காவல் இல்லை. ஞானம் இருந்தாலும் இதயத்தை காக்கவில்லை என்றால் வீழ்ச்சி நிச்சயம். உன் இருதயத்தை எல்லாவற்றிலும் அதிகமாக காக்க வேண்டும். சாலமோன் இதயத்தை கவனிக்கவில்லை. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு நல்ல ஆரம்பம் இருக்கலாம், நல்ல ஊழியம் இருக்கலாம், ஆனால் இதயம் தேவனை விட்டு விலகினால் எல்லாம் வீணாகும். ஞானம் கீழ்ப்பிடுதலை கற்றுத்தரும், நிலைத்த வாழ்க்கையை கற்றுத்தரும். தேவனோடு ஆரம்பித்த வாழ்க்கை தேவனோடே தொடர வேண்டும். சாலமோனை போல் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோமா? கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய். கர்த்தாவே, என் அறிவை மட்டுமல்ல, என் இதயத்தையும் நீர் காத்தருளும் என்று சொல்லி தேவனிடம் நாம் மன்றாடுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.